இப்போது நம்ம ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷனுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன் பற்றி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இருக்குது. அந்த இது ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன்ற வேர்டு எங்கே கேட்டாலும், நம்ம அந்த எக்ஸாமில் எந்த இடத்துல கேட்டாலும் இந்த இன்ட்ரோடக்ஷனும் இந்த கன்க்ளூஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிலாசபி பற்றி பார்த்துடலாம். ஃபிலாசபின்ற வேர்டு க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்தது. அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஃபிலோசோஃபியா. ஃபிலோ அப்படின்னா லவ், சோஃபியா அப்படின்னா விஸ்டம். ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அதோட மீனிங் என்ன அப்படின்னா லவ் ஆஃப் விஸ்டம். அப்போது ஃபிலாசபின்றோட மீனிங் லவ் ஆஃப் விஸ்டம். இப்போ நம்ம எஜுகேஷனோட மீனிங் என்னன்றதை பார்த்துடலாம். The word education comes from the Latin language. அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, எஜுகேஷன், எஜுகேட். எஜுகேஷோ அப்படின்னா bringing up, breeding, rearing அப்படின்றது மீனிங். அதுவே the verb educate என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா to bring up or to lead out, reflection, the process of guiding someone from the ignorance to knowledge. எதையுமே இக்னோர் பண்ணாமல் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறது தான் எஜுகேஷனோட மீனிங். இப்போ நம்ம பார்த்தது எஜுகேஷன் அண்ட் ஃபிலாசபிக்கு பொதுவான மீனிங் பார்த்துருக்கோம். இது எந்த கொஸ்டின் நம்ம கேட்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம எஜுகேஷன் அண்ட் ஃபிலாசபி ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஃபிலாசபின்னா என்னென்னு பார்த்தோம், லவ் ஆஃப் விஸ்டம். எஜுகேஷன்னா என்னென்னு பார்த்தோம், லீடிங் அவுட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரை கைட் பண்ணி ஒரு நாலேஜை கெயின் பண்ண வைக்கிறது, அவங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷனோட வேலை அப்படின்றாங்க. இப்போ எஜுகேஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஃபிலாசபின்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த மீனிங் என்னன்றது பார்த்தாச்சு. இதை நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன் என்னன்றது பார்க்கலாம். 4 பேசிக் திங்ஸை வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பெக்ட்ஸ், ரோல் ஆஃப் ஃபிலாசபி, ரோல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த 4 வச்சு இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து உங்கள் எக்ஸாமுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கைடிங் டீச்சிங் மெத்தட். இப்போ ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்குது, அதை ஃபிலாசபி என்ன பண்ணும், எஜுகேஷன் என்ன பண்ணும், ரெண்டு சேர்ந்து எப்படி பண்ணுன்றது பார்க்கலாம். இப்போ ஃபிலாசபி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டீச்சிங் மெத்தட் என்ன, அந்த அப்ரோச்சஸ் என்ன அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதை கிளாஸ் ரூம் செட்டிங்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணும். அதுதான் ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, ஃபிலாசபி ஒரு மெத்தடை சஜஸ்ட் பண்ணும். அதுவே எஜுகேஷன் அந்த கிளாஸ் ரூமில் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எஜுகேஷ்னல் கோல்ஸில் அந்த எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கும், ரோல் ஆஃப் ஃபிலாசபி என்ன, ரோல் ஆஃப் எஜுகேஷன் என்ன, எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபிலாசபி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்பஸ் அப்ஜெக்டிவ் செட் பண்ணி கொடுக்கும். அந்த பர்பஸ் அப்ஜெக்டிவ் எஜுகேஷன் கரிக்குலம் மூலியமாக டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் செட் பண்ணி கொடுக்குறது ஃபிலாசபியோட வேலை. அதை கிளாஸ் ரூமில் அப்ளை பண்ணுறது எஜுகேஷனோட வேலை. இப்போ ரெண்டும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிலாசபி எஜுகேஷனல் எய்மை டிஃபைன் பண்ணி கொடுக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எஜுகேஷனோட ஒர்க்கு. இப்போ தேர்டாக நம்ம பார்க்க போகிறது டெவலப்பிங் கிரிட்டிக்கல் திங்கிங். ரோல் ஆஃப் ஃபிலாசபி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை என்கரேஜ் பண்ணும். கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை யோசிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணும். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு என்கரேஜ் பண்ணும். அதை ரோல் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை லேர்னருக்குள்ளே வளர்த்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக ஃபோஸ்டர்ஸ் அப்படின்னா வளர்த்து விடும். அதுதான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிலாசபி நம்மள்கிட்ட கிரிட்டிக்கல் திங்கிங்கை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். எஜுகேஷன் அந்த லேர்னர்கிட்ட அதை நல்லா கல்டிவேட் பண்ணி விடும். ஒரு எப்படி ஒரு நிலத்தில் ஒரு செடியை கல்டிவேட் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு லேர்னர்கிட்ட கிரிட்டிக்கல் திங்கிங்கை கல்டிவேட் பண்ணி விடுறது எஜுகேஷனோட ஒர்க். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷ்னல் பாலிசிஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு. ரோல் ஆஃப் ஃபிலாசபி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்காக கொடுக்கும். ஒரு பாலிசி எப்படி ஷேப் பண்ணுறது அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு இதை கொடுத்துரும். ரோல் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த பாலிசிஸை கைட் பண்ணி அதில் அந்த ஃபிலாசபிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்துடும். இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிலாசபி என்ன பண்ணுது, நம்மளை கைட் பண்ணி ஒரு பாலிசியை மேக் பண்ணிடுது. அந்த எஜுகேஷன் அதை ஃபாலோ பண்ணி அந்த கைட்லைன்ஸ் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது. இப்போ
இப்போ எத்திக்கல் அண்ட் மாரல் எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிலாசபி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸை வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். அதுவே ரோல் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை இன்கார்பரேட் பண்ணும். டே டு டே லைஃப்பில் நம்ம எஜுகேஷன் படிக்கிறது மூலிமா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்ரும். இதுதான் வந்து மாரல் வேல்யூஸ், இப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிலாசபி வந்து மாரல் வேல்யூஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இதுதான் வந்து மாரல் வேல்யூஸ் அப்படின்னு எஜுகேஷன் நம்மளுக்கு அதை டீச் பண்ணி நம்மக்கிட்ட வந்து புகுத்தும் அப்படி சொல்கிறாங்க. இன்ஸ்டில்ஸ் அப்படின்னா புகுத்துகிறது அப்படின்றது அர்த்தம். அப்போ ஃபிலாசபி வந்து டிட்டர்மைன் பண்ணி கொடுக்குது மாரல் வேல்யூஸை, எஜுகேஷன் வந்து நமக்குள்ளே வந்து அதை புகுத்துகிறது. இப்போ வந்து ஹியூமனோட நேச்சர் வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபிலாசபி மூலியமாக அப்படின்னா, அது ஜஸ்ட்டு வந்து அவனை வந்து ஸ்டடி பண்ணும். அவனோட ஹியூமன் நேச்சர் வந்து என்ன, அவனோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு. எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை ஸ்டடி பண்ணதை வந்து எஜுகேஷனல் ப்ராக்டிஸில் கொண்டு வந்து ஆழமாக அவனோட ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்துரும். எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிலாசபி வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாமைன் பண்ணும். எஜுகேஷன் வந்து அவனோட லேர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பொறுத்து டீச்சிங் மெத்தட் வந்து அந்த லேர்னருக்கு ஏற்றாப்புல வந்து செலக்ட் பண்ணி டீச் பண்ணும். அதுதான் வந்து எஜுகேஷனோட ஒர்க்கு. எவாலுவேட்டிங் எஜுகேஷ்னல் அவுட்கம்ஸ். எவாலுவேட்டிங்னா என்ன, அது ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்குறது. ஓகேவா? இப்போ ரோல் ஆஃப் ஃபிலாசபிக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த க்ரைட்டீரியா வந்து இருக்குப்பா, நீங்கள் வந்து எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு, சக்ஸஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலாசபி வந்து கொடுத்துருவாங்க. ரோல் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த க்ரைட்டீரியாவை வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி அது மூலியமாக வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதான் சக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு க்ரைட்டீரியாவை வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துரும் ஃபிலாசபி. எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை எவால்வேட் பண்ணும். அந்த க்ரைட்டீரியா மூலயமா அந்த அவுட்கம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து எவால்வேட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து எஜுகேஷனோட ஒர்க்கு. கல்டிவேட்டிங் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோல் ஆஃப் ஃபிலாசபியில் வந்து கல்டிவேட்டிங் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட். இந்த எஜுகேஷனை நீ படிக்கிற மூலியமாக இந்த சொசைட்டியில் உன்னோட குடிமை பொறுப்பு வந்து என்ன அப்படின்றத வந்து ஃபிலாசபி வந்து ஜஸ்ட்டு சொல்லிடும். எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை நல்லா என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாக நீ இந்த சொசைட்டிக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிலாசபி ஜஸ்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்றத சொல்லிடும். எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதுதான் உன்னோட சிவிக்ஸ் ரோல், உன்னோட குடிமை பொறுப்பு, இதுதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ இதெல்லாம் வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை ப்ரிப்பேர் பண்ணி இந்த சொசைட்டிக்கு வந்து கொடுக்குறது வந்து எஜுகேஷனோட ஒர்க்கு. பர்சனல் டெவலப்மெண்ட். ரோல் ஆஃப் ஃபிலாசபி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்சனோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், க்ரோத், செல்ஃப் ஆக்சுவலைசேஷனில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்ன, 3 டொமைன்ஸ்: ஃபிசிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். எல்லாத்துலேயுமே வந்து அவன் டெவலப் ஆகிருக்கணும் அப்படின்றது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா என்ன, சுய உணர்தல். நான்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோலிஸ்டிக்காக என்கிட்ட என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கிறதுன்றதை நான் உணர வைக்கிறது வந்து ஃபிலாசபியோட வேலை. எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பர்சனல் க்ரோத்தை வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் மூலியமாக சப்போர்ட் பண்ணி வளர்க்குறதுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணும். எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிலாசபி ஜஸ்ட் அட்வொகேட்ஸ் பண்ணும், இதுதான் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து சொல்லும். அதுவே வந்து எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவல்கிட்ட வந்து அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டை வந்து வளர்த்து விடும். ஃபிலாசபிக்கல் ரிஃப்ளெக்ஷன் இன் எஜுகேஷன். இப்போ ஃபிலாசபிக்கலாக வந்து எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்லாம் எஜுகேஷனில் இருக்குது அப்படின்னா, டே டு டேயில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ், ஆன்கோயிங் ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்குதோ அதை வந்து எஜுகேஷ்னல் ப்ராக்டிசஸில் வந்து என்கரேஜ் பண்ணி கொடுக்குறது வந்து ஃபிலாசபியோட ஒர்க். அதே ரோல் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரிஃப்ளெக்டிங் ப்ராக்டிசஸை கண்டினியூஸாக எப்படி நம்ம டீச்சிங் லேர்னிங் மெத்தடில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம், எப்படி வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறது வந்து ரோல் ஆஃப் எஜுகேஷனோட வேலை. இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிலாசபி ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும், ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். எஜுகேஷன் வந்து அதை கண்டினியூஸாக எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது வந்து எஜுகேஷனோட ஒர்க். ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம்.
ஃபிலாசபி நமக்கு என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷ்னல் பிரின்சிபிள், கிரிட்டிக்கல் திங்கிங், நமக்கு தேவையான எஜுகேஷ்னல் ப்ராக்டிஸை எப்படி வந்து ஷேப் பண்ணுறது, எப்படி வந்து எவால்வேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கொடுக்குறது வந்து ஃபிலாசபி. எஜுகேஷன் என்ன பண்ணுவோன்னா, இந்த இதை எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது, எப்படி அதை வந்து இன்டலெக்சுவலாக மாரல் டெவலப்மெண்ட்டில் வளர்த்தெடுக்கிறது, இது எல்லாத்தையும் ஒரு இண்டிவிஜுவல் கிட்டே எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது வந்து எஜுகேஷனோட ஒர்க். டுகெதராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிலாசபி வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஸ்டமில் என்ன நாலேஜை பற்றி சொல்லிடும். அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இது இது தேவை, இந்த இப்படி நீ லேர்ன் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸை கொடுக்குறது யார் அப்படின்னா எஜுகேஷன். இப்போ இந்த டேபிளர் காலமில் நம்ம பார்த்ததில் வந்து என்ன அவுட்லைன் இருக்குது அப்படின்னா, ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். அது தனித்தனியாக செயல்பட முடியாது. ஃபிலாசபி வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ஸை வந்து கொடுத்துரும். எஜுகேஷன் வந்து நம்மளை எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த பிரின்சிபலை வந்து எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வர்றது, ரியல் வேர்ல்டில் வந்து எந்த மாதிரி அதை செட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு நாலேஜை கொடுக்குறது வந்து எஜுகேஷன். இப்போ வந்து பிளேட்டோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் டேர்னிங் த சோல் டு த லைட். ஒரு உயிரை வந்து அறியாமையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ஃபிலாசபியோட வேலை. எஜுகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இலுமினேஷன் தட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இக்னோரன்ஸ் இன்டு நாலேஜ். இக்னோரன்ஸ்னால் அறியாமை. அறியாமையிலிருந்து ஒரு அறிவை பெறதுக்கான வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது வந்து எஜுகேஷன். சோல் டு த லைட்டுன்றது வந்து ஃபிலாசபி, இக்னோரன்ஸ் இன்டு நாலேஜ்ன்றது வந்து எஜுகேஷன். இது வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா பிளேட்டோ. நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் நான் கொடுத்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே எழுதிட்டு, இந்த டேபுலேஷன் எழுதிட்டு கன்க்ளூஷன் இது கொடுத்தீங்கன்னா இந்த ஓவராலாக இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது 7 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா, 5 மார்க் 7 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கொடுத்துக்கோங்க. இதுவே வந்து 10 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இது கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.